Assalamu alaikum. Auzubillahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஜூலை 2015 எடிஷன் டைட்டில்ட் இன்க்ரீஸ் மை நாலேஜ், என் அறிவை அதிகரிப்பீராக. சூரா 20 வசனம் 114 உள்ள துவா, என் ரட்சகரே எனது அறிவை அதிகரிப்பீராக. சூரா 38 வசனம் 87, உலகத்திற்கு இது ஒரு நினைவூட்டலாகும். சூரா 81 வசனம் 27, இது மக்கள் அனைவருக்குமான ஒரு தூது செய்தியாகும். இந்த வசனங்கள் நம்மளுக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னா, இந்த குரான் இறுதி ஏற்பாடாக இருக்கக்கூடிய இந்த குரான் உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கான இந்த மனித இனமே பயன்பெறதுக்காக தெய்வீக முறையில் இயற்றப்பட்ட ஒரு வேதமாக இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா காலகட்டத்துக்கும், எல்லா சகாப்தங்களுக்கும், எல்லா நாகரிகங்களுக்கும், எல்லா மனநிலையில் உள்ள மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேதமாக இது இருக்குது. ஆரம்ப காலத்தில் ரொம்ப வளர்ச்சி அடையாமல் இருந்த தலைமுறையிலிருந்து இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த இந்த தலைமுறை வரை நம்மளுடைய இருப்புக்கு பின்னாடி உள்ள கதைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான காரணத்துக்கும் ஒரு உண்மையான ஒரு ஆவணப்படமாக அது இருக்குது. நிறைய பாடங்களுக்கும் வரலாற்றுக்கும் தொடர்ந்து ஒரு சரியான ஒரு துல்லியமான ஒரு மூலாதாரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம குரான்லேருந்து ஒவ்வொரு நாளும் புது புது ஞானத்தையும் புது புது பாடங்களையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த குரானோட அரபி மொழியில் பதிஞ்சிருக்கிற நிறைய அறிவியல் தகவல்களையும் நம்ம அதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். குரானில் உள்ள வசனங்கள்லேருந்து ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் புது புது கோணங்களையும் புது புது பயன்பாட்டையும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம அறிவுலையும் சரி ஆன்ம ரீதியாகவும் சரி வளர்கிறோம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறோம். அதுக்கு காரணமாக இந்த குரானோட அந்த மாறுபடும் தன்மை தான் காரணமாக இருக்குது. இந்த நினைவூட்டல் ஆனால் குரான் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது, அது எப்படி ஒருபோதும் தீர்ந்து போகாத ஒரு புதையல் பெட்டியாக இருக்குது அப்படின்றத பற்றினது கிடையாது. இந்த நினைவூட்டல் எதுக்கானதுன்னா, குரானுடைய இந்த அற்புதமான இந்த தெய்வீகமான தன்மையிலிருந்து பயன்பெறுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத பற்றினது. கடவுள் நம்மளை அழைக்கிறாங்க, குரானை பயன்படுத்துங்க, அதை படிங்க, அதில் இருக்கிற தெய்வீகமான அர்த்தத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அழைக்கிற வசனங்களை பற்றி பார்க்குறதுக்காக இந்த நினைவூட்டல் இருக்குது. அதன் மூலயமா நம்ம புது விஷயங்களை கற்றுக்கலாம். நம்ம ஆன்மாவுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கலாம். நம்ம அடைஞ்சிருக்கிற இந்த நம்பிக்கையை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போகிற பாதையை நம்ம மறுபரிசீலனை பண்ணி பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா, இல்லாட்டி நம்மளோட அறிவை அதிகரிக்க நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்மா பின்தங்கிரும். நம்ம திரும்ப அந்த அறியாமை காலத்துக்கு நம்மளோட ஆணவத்துக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஆயிரும். ஷைத்தான் அந்த தருணத்திற்காக காத்திருந்து நம்மளை ஏமாற்றி நம்மளுக்கு இதுக்கு மேலே வழிகாட்டுதல் தேவை கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு நம்மளை ஏமாற்றிடுவான். நம்ம இருக்கிற நிலையே நம்மளுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏமாற்றி அதுலேருந்து வெளியே வர முயற்சித்தோன்னா நம்மளை பயன்படுத்தி நம்மளை அதுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு அவன் முயற்சிப்பான். எப்போ நம்மளோட ஆணவம் நம்ம மேலே ஒரு கட்டுப்பாடு எடுக்குதோ, நம்ம இந்த குரானுடைய அற்புதமான துல்லியமான ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடக்கூடிய இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம குறைச்சி எடை போட ஆரம்பிச்சிருவோம். இல்லாட்டி மொத்தமாகவே அதை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற எண்ணங்கள், நம்மளுடைய கருத்துக்களுக்குள்ள குரானை நம்ம அடக்க முயற்சிப்போம். குரானோட நம்ம வளர ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக. இதனோட விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா, குரானோட ஒளியிலிருந்தும் குரானோட கருணையிலிருந்தும் நம்ம தடுக்கப்பட்டுருவோம். கடவுள் யார் உண்மையை அவங்களோட நம்பிக்கையையும் அவங்களோட கருத்துக்களையும் உறுதிப்படுத்துறதுக்காக திரிக்கிறாங்களோ, அதை திணிக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையுமே கிரிமினல்ஸ், குற்றவாளிகள் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் உண்மை எப்போவுமே ஜெயிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. சூரா 18 வசனம் 103 105 வரை, உங்களையே பரிசோதித்து கொள்ளுங்கள், கூறுவீராக மோசமான நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு கூறட்டுமா?
இந்த வாழ்வில் எவர்களுடைய காரியங்கள் முற்றிலும் வழிதவறியதாக இருந்த போதிலும் தாங்கள் நல்ல காரியங்கள் செய்வதாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான். இத்தகையவர்கள்தான் தங்கள் இரட்சகருடைய வெளிப்பாடுகளையும் மேலும் அவரை சந்திப்பதையும் நம்ப மறுத்தவர்கள். ஆகையால் அவர்களுடைய காரியங்கள் வீணாக உள்ளன. மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளில் அவற்றிற்கு மதிப்பு எதுவும் கிடையாது. சூரா 63 வசனம் 3 மற்றும் 4. இது ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை கொண்டனர், பின்னர் நம்ப மறுத்துவிட்டனர். ஆகையால் அவர்களுடைய மனங்கள் தடுக்கப்பட்டு விட்டன, அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை நீர் காணும் பொழுது அவர்களுடைய தோற்றங்களால் நீர் கவரப்படக்கூடும். மேலும் அவர்களிடம் பேசும்பொழுது அவர்களுடைய சொல்வன்மையை நீர் கவனத்துடன் செவியேற்கக்கூடும். அவர்கள் நிற்கின்ற மரக்கட்டைகளை போன்றவர்கள். ஒவ்வொரு அழைப்பும் அவர்களுக்கு எதிரான நோக்கத்தில் உள்ளதென்றே அவர்கள் நினைக்கின்றனர். இவர்கள்தான் மெய்யான விரோதிகள் ஆவர். அவர்களை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீராக. கடவுள் அவர்களை கண்டனம் செய்கின்றார், அவர்கள் விலகி சென்று விட்டனர். சூரா 10 வசனம் 82. குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் கடவுள் தன் வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை நிலைநிறுத்துகின்றார். குரானில் சூரா 54 கடவுள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, குரானை நான் கற்றுக்கொள்ள எளிதானதாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னும், அண்ட் அதை கற்றுக்கொள்ளணுமா வேணாமா அப்படின்னு எடுக்கிற முடிவும் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரா 55 பார்த்தோன்னா கடவுள் தான் குரானோட ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஆராய்ஞ்சு வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு இயன்றவர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அற்புதங்கள், ஆசிர்வாதங்களான நம்மளுடைய செவிப்புலன், கண் பார்வை, மூளை இது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா வசனங்களுமே கடவுளிடமிருந்து உள்ள ஒரு நேரடி அழைப்பாக நம்மளுக்கு இருக்குது. குரானை படித்து அதில் உறுதியோடு இருந்து நம்மளோட அறிவை தொடர்ந்து அதிகரித்து அதிலிருந்து இந்த குரான்லேருந்து பயன்பெறதுக்கான ஒரு அழைப்பாக இருக்குது. சூரா 54 வசனம் 15. அதனை ஒரு படிப்பினையாக நாம் அமைத்தோம், உங்களில் எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? சூரா 54 வசனம் 17, 22, 32 மற்றும் 40 பார்க்குறோம். கற்றுக்கொள்ள எளிதானதாக இந்த குரானை நாம் ஆக்கியுள்ளோம், உங்களில் எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? சூரா 47 வசனம் 24. குரானை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் ஏன் குரானை கவனத்துடன் ஆராய்ந்து பார்க்காதிருக்கின்றனர்? அவர்களுடைய மனங்களின் மீது பூட்டுகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? சூரா 55 வசனம் 1-4 வரை. மிக்க அருளாளர், குரானின் ஆசிரியர், மனிதர்களின் படைப்பாளர், பகுத்தறிவது எப்படி என அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். சூரா 16 வசனம் 78. எதையும் அறியாதவர்களாக உங்களை உங்கள் தாயார்களின் வயிறுகளிலிருந்து கடவுள் வெளியில் கொண்டு வந்தார். மேலும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் மற்றும் மூளைகளையும் நீங்கள் நன்றியுடையவராக இருக்கக்கூடும் என்பதற்காக அவர் வழங்கினார். எப்போ நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம மனசார முடிவெடுக்கிறோமோ, நம்மளுடைய மனங்களை திறந்து குரானை எப்போ படிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போது கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை கற்றுத்தருவார், நம்மளோட அறிவை அதிகரிப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நம்பிக்கையும் அவர் அதிகரிப்பார். அப்படி இல்லாமல் வழிதவறி போகணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோன்னா நம்மளுடைய மனங்களையும் நம்மளுடைய பார்வையும் அவர் முத்திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூரா 39 வசனம் 22. ஒருவருடைய இதயத்தை கடவுள் அடிமணிதலை கொண்டு திருப்தியுற்றதாக ஆக்கிவிட்டால் அவர் தன் இரட்சகரிடமிருந்து ஒரு ஒளியை பின்பற்றி கொண்டிருப்பார். ஆகையால் கடவுளின் தூது செய்திக்கு எதிராக தங்கள் இதயங்கள் கடினமாகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார்கள். சூரா 19 வசனம் 75 மற்றும் 76. எவர்கள் வழிதவறி செல்வதை தேர்ந்தெடுக்கின்றனரோ அவர்களை மிக்க அருளாளர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை அவர்கள் காணும் வரை அதில் தொடர்ந்து செலுத்துவார், ஒன்று தண்டனை அல்லது அவ்வேளை. அப்போதுதான் உண்மையில் மிக மோசமானவர்கள் மேலும் வலிமையில் குறைந்தவர்கள் யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று கூறுவீராக. வழிகாட்டப்பட்டவர்களாக ஆவதை தேர்ந்தெடுத்தோருடைய வழிகாட்டுதலை கடவுள் அதிகரிக்கின்றார்.
ஏனெனில் நல்ல செயல்கள் இரட்சகரால் நிரந்தரமாக வெகுமதி அளிக்கப்படுகின்றன, மேலும் மிக மேலான பலன்களை கொண்டு வருகின்றன. சூரா 16 வசனம் 108. அவர்களுடைய இதயங்களிலும் செவி புலன்களிலும் பார்வைகளிலும் கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்கள் அவர்கள்தான். அதன் விளைவாக அவர்கள் அறியாதவர்களாகவே இருக்கின்றனர். கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு முடிவே இல்லாத ஒரு பயணம். நம்மளை டெய்லியும் தினமும் விடியலில் குரான் படிங்க, இரவு பொழுதில் தியானிங்க அப்படின்னு நம்மளை அழைக்கிறதன் மூலயமா கடவுள் இதை தெளிவாக நம்மளுக்கு சொல்லித்தராரு. நம்ம அதை நம்ம கற்றுக்கொண்டதை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கடந்து வரோமோ அந்த சூழ்நிலைகளில் அதை நம்ம பயன்படுத்தணும். ஒரு வசனம், ஒரு ஒற்றை வசனம் பல விஷயங்களில், பல சூழ்நிலைகளில், பல சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். குரானுடைய அந்த ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடக்கூடிய அந்த தன்மையினால். ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரு வசனத்திலிருந்து வெவ்வேறு அர்த்தங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம குரானை தினமும் படித்து அதை ஆராய்ந்து பார்க்காத வரைக்கும். சூரா 17 வசனம் 78 மற்றும் 79. நண்பகல் தொழுகை. நண்பகலில் சூரியன் அதன் உச்சியிலிருந்து சாய்ந்து அஸ்தமனத்தை நோக்கி அது நகரும் பொழுது நீர் தொடர்பு தொழுகையை சலாத் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் அதிகாலையில் நீங்கள் குரான் ஓதுதலை கடைபிடிக்கவும் வேண்டும். அதிகாலையில் குரான் ஓதுதல் சாட்சி அளிக்கின்றது. தியானம். மேலதிகமான நன்மைக்காக உமது இரட்சகர் ஒரு கௌரவமான அந்தஸ்திற்கு உம்மை உயர்த்தக்கூடும் என்பதற்காக இரவு பொழுதில் நீர் தியானம் செய்ய வேண்டும். சூரா 73 வசனம் 1-8 வரை. அங்கி அணிந்தவரே, அரிதாகவே தவிர இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக. அதன் பாதி அல்லது சற்று குறைவாக அல்லது சற்று அதிகமாக. மேலும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை இக்குரானை படிப்பீராக. நாம் உமக்கு ஒரு கனமான தூது செய்தியை தருவோம். இரவினில் தியானிப்பதானது அதிக நற்பலன் அளிப்பது, மேலும் மிகவும் நன்னறியானது. மற்ற விஷயங்களுக்கு பகற்பொழுதில் உமக்கு ஏராளமான நேரம் உள்ளது. எப்பொழுதும் அவருக்கு அருகிலும் மேலும் மிக அருகிலும் வருவதற்காக உம்முடைய இரட்சகரின் பெயரை நீர் நினைவு கூற வேண்டும். இப்போது அடுத்து வர வசனம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நம்மளுக்கு கற்றுத்தருது, நம்ம எல்லாருக்குமானது. அது என்னென்னா, நம்ம எப்போவுமே நம்ம கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு குரானோட ஒளியில் தேடுறதுக்கு தான் நம்ம முயற்சிக்கணும். அதில் நம்ம உறுதியோடு இருக்கணும் அப்படின்றது. இது நம்மளோட இந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற அந்த செயல்பாடில் நம்ம தொடர்ந்து இல்லைன்னா, அந்த குரானுடைய அந்த மாறுபடும் தன்மையிலிருந்து நம்ம பயன் பெறலைன்னா நம்மளால் அதை அடைய முடியாது. நம்ம கேள்விகளுக்கான பதிலை நம்மளால் அடைய முடியாது. அந்த வசனம் சூரா 5 வசனம் 101. நம்பிக்கை கொண்டோரே, சில விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள். அவை அவற்றின் சரியான நேரத்திற்கு முன்னால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு தீங்கிழைத்து விடும். நீங்கள் குரானின் ஒளியில் அவற்றை பற்றி கேட்டால் அவை உங்களுக்கு தெளிவாகிவிடும். கடவுள் அவற்றை வேண்டுமென்றே பொருட்படுத்தாது விட்டுவிட்டார். கடவுள் மன்னிப்பவர், இரக்கம் மிக்கவர். கடவுள் நம்மளை அழைக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்து எல்லா வார்த்தைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்து பரிசீலனை பண்ணி பார்த்து அதிலிருந்து சிறந்ததை பின்பற்றுறதுக்கு. இந்த அழைப்பிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம், அது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எப்போவுமே நம்மளுடைய மனங்களையும் நம்மளுடைய கண்களையும் புது தகவலுக்கு திறந்து வைக்கணும். எல்லாத்தையுமே நம்ம குரானோட ஒளியில் உறுதிப்படுத்தி அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதை உறுதிப்படுத்தி நம்ம ஏற்றுக்கணும். அது எதையும் குறிக்கலாம் அப்படின்னா, அவரோட கடவுளுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு கூட நம்ம சில நேரங்களில் கஷ்டப்படலாம். நம்மளுக்கு உள்ள சூழ்நிலைக்கு தேவையான விஷயத்த நம்ம எடுக்கிறதுக்கு. நம்ம வாழ்க்கையில் வர எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம இதுதான் எப்போவுமே பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் புரியாத விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். புது புது கோணங்கள் வசனங்கள்லேருந்து நம்மளுக்கு புரியும். சர்வ வல்லமையுடைய நம்மளுடைய கடவுளுக்கு தெரியும் குரானுடைய இந்த மாறுபட்ட புரிதல்கள்
புது புரிதல்களை தரக்கூடிய இந்த குரானுடைய தன்மை தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து குரானை படித்து அதை வந்து ஆராய்ஞ்சு அவருடைய வார்த்தைகளை வந்து பரிசீலனை பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேள்விகள் எல்லாத்துக்குமான பதிலாக அதை வந்து கடவுள் குரானை ஆக்கி வச்சிருக்காரு. சூரா 39 வசனம் 18. கடவுளின் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். அவர்கள்தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்கள் இவர்கள்தான். அறிவுத்திறன் பெற்றிருப்பவர்கள் இவர்கள்தான். ஸோ நம்ம முடிவாக பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய இந்த அற்புதமான துல்லியமான வார்த்தைகள் நமக்குள்ளே வந்து தேங்கி நின்றாமல், எந்த வளர்ச்சியும் அடையாமல் அப்படியே நமக்குள்ளே தங்கிராமல் இருக்கிறதுக்காக இரவும் பகலும் நம்ம வந்து நம்மளுடைய ரட்சகரை வந்து இறைஞ்சி பிரார்த்திக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டலாக இது இருக்குது. கடவுளுடைய வார்த்தைக்கு தொடர்ந்து மதிப்பு கொடுத்து நம்மளுடைய நம்மளுடைய ஆணவத்தின் இருட்டுக்குள்ளே நம்மளே வந்து அறப்பற்றாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டலாக இது இருக்குது. குரான்லேருந்து புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டு குரான்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கடவுளுடைய பாடங்களை நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கான ஒரு நினைவூட்டலாக இது இருக்குது. எப்போதுமே கடவுளுடைய வழிகாட்டுதலை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக, எல்லா தகவல்களையும் குரானோட ஒளியில் சரிபார்க்கக்கூடிய மக்களாக, யூகங்களையும் புதுமைகளையும் தவிர்த்துட்டு கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டலாக இது இருக்குது. நம்ம எப்போவுமே நம்மளுடைய சுதந்திரத்திற்காக எழுந்து நின்று நம்மளுடைய ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதற்காக எழுந்து நிற்கணும். மற்ற ஜின்களும் மனிதர்களும் நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுலேருந்தும் நம்மளுடைய ஆன்மா வளர்கிறதுலேருந்தும் அதை தடுக்கிறதுக்காக போடுற தடைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்காக கடவுளிடம் நம்ம வந்து உதவி கேட்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டலாக இது இருக்குது. சூரா 20 வசனம் 114. கடவுள் மிகவும் உயர்வானவர், உண்மையான ஒரே அரசர். குரானை உமக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அதனை கூறுவதற்கு அவசரப்படாதீர். மேலும் என் இரட்சகரே, எனது அறிவை அதிகரிப்பீராக என்று கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் ஃப்ராங்க். அஸ்ஸலாமு அலைக்கும்.